தட்டைப்பயிறு மசாலா கறி செஞ்செல்லாம் கடாயில் மசாலா ஐட்டம்லாம் போட்டு ஒரு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை போட்டு வதக்கணும். மறுவு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கோங்க. 2 தக்காளி பழத்தை போட்டு வதக்கணும். பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப்பு தண்ணி விட்டு மூடிக்கு வச்சு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்துட்டு 6 நம்பரை அரைச்சிக்கலாம். 1 கப்பு தேங்காய், 10 முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவை அரைச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலாவை ஊற்றி பச்சை வாசனை போகும் வரை வதக்கிட்டு எண்ணெய் பிரியும் வரை வதக்கிக்கோங்க. இப்போ மிக்ஸ் கழுவுன தண்ணி திரும்பி 1 கப்பு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. வேக வச்ச தட்டைப்பயிரை போட்டுக்கிடலாம். அரைச்ச தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவிக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ தட்டைப்பயிறு மசாலா கறி ரெடி.